தொடர் மழை காரணமாக சென்னை பெரம்பூர் பகுதிகளில் சாலை மற்றும் வீதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம். கண்ணன், பெரம்பூர் பகுதிகளில் மழை பொழிவினுடைய அளவு எப்படி இருந்தது? சாலைகளில் எந்த அளவுக்கு தண்ணீர் இருக்கு? வடிய தொடங்கிட்டு இருக்கா? நிச்சயமாக சென்னையில் இன்று காலை முதல் கனமழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. இதன் காரணமாக சென்னையில் உள்ள சாலையில் மழை நீர் தேங்கி போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டுள்ளது சொல்லலாம். அதாவது வாகன ஓட்டிகள் மிகவும் மெதுவாக செல்லும் நிலைக்குதான் சாலையில் தண்ணீர் தேங்கி உள்ளது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் பெரம்பூர் பகுதியில் அருகில் இருக்கும் அந்த முரளிமாறன் அந்த சிறிய இருசக்கர வாகன சுரங்கப்பாதையில் தற்போது தண்ணீர் தேங்க தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக வாகனங்கள் தண்ணீரில் லேசாக தண்ணீரில் சென்று போகும் நிலைதான் ஏற்படுகிறது. இதே போன்று அருகில் உள்ள அந்த தோட்டச்சாலை என்று அழைக்கப்படும் அந்த கார்டன் சாலையிலும் தண்ணீரானது தேங்கி உள்ளது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் தண்ணீரானது தொடர்ந்து தேக்கமடைந்து வருகிறது. பகுதியில் போக்குவரத்து வாகன ஓட்டிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சுரங்கப்பாதையை பொறுத்தவரையில் சுரங்கப்பாதைக்கு அருகில் மோட்டார் வைக்கப்பட்டுள்ளதால் உடனடியாக அந்த தண்ணீரை வெளியேற்றும் பணியானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே சுரங்கப்பாதையில் தற்போது வரை எந்தவித போக்குவரத்து பாதிப்பு, ஆனால் வாகனங்கள் மெதுவாக செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் சாலையில் தற்போது தண்ணீர் தேங்கியுள்ள நிலையும் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் தண்ணீரானது அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் சென்னை மாநகராட்சி சார்பில் உடனடியாக மோட்டார் வைக்கப்பட்டு அவற்றை அகற்றுவதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.